நீங்கள் என்னைக்காச்சும் ஏஐ கிட்ட உங்கள் ஃபேவரட்டான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்களா? நான் அப்படி தான் ஒன் ஆஃப் தி ஏஐஸ் கிட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்ற ரெசிபி கேட்டேன். ஸோ இந்த ரிசல்ட் தான் எனக்கு கொடுத்துச்சு. நம்ம இந்த ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா கன்ஃபார்மாக அது டிசாஸ்டர் இல்லைன்னா ஒரு டைம் எடுத்து தான் நம்ம இந்த ரெசிபியை முடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, டேம்ரின் வந்து ஊற வச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. பட் அதே மாதிரி பருப்பை வந்து ஊற வைக்கணுன்றது மென்ஷனே பண்ணல. ஸோ 4 to 5 விசில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் அதுக்கு மேலே எடுக்கும் நீங்கள் ஊற வைக்கலைன்னா. அதே மாதிரி நீங்கள் குவான்டிட்டி எவ்வளோ பேருக்குன்னு நீங்கள் மென்ஷனே பண்ணல. பட் அது ஒரு ஆர்பிட்ரரி நம்பர் சூஸ் பண்ணி அதே ஒரு செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக அந்த கொடுத்த சீக்வன்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டான லிஸ்டிங்ஸ் தான். இப்போ நீங்கள் இது எதுனால நீங்கள் நினைக்கிறீங்க? யூஸ்வலி இந்த மாதிரி ஏஐ மாடல்ஸ்லாம் வந்து கவுண்ட்லெஸ் வெப் பேஜஸ் அண்ட் ஃபுட் பிளாக்ஸ்லாம் வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வெப் பேஜஸ்லாம் வந்து ஹாஃப் பேக்டாக இருக்குது இல்லைன்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் அந்த வெப் பேஜஸில் இல்லைன்னா ஏஐ மாடலும் அதே ரிசல்ட் தான் நம்மளுக்கு கொடுக்கும். இதை நம்ம எப்படி பெட்டர் பண்ணுறதுனா, சரி பேர் ப்ராம்ப்ட் எக்ஸைரிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ பேருக்கு சமைக்கிறீங்கன்னு சேர்த்து நீங்கள் அந்த கொஸ்டினை கேட்கணும். அதே மாதிரி அது ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆட் ஆன் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். இல்லைன்னா இந்த மாதிரி மாடல்ஸ் எடுத்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வந்து ட்ரெயின் பண்ணி நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏஐ மாடல்ஸ் நீங்கள் பிளைண்டாக நம்பலாமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பட் ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கலாம்.